ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாடு, இந்தியா மற்றும் உலகத்தில் எல்லா பகுதிகளிலையும் இருந்து இந்த கருத்து பதிவை பார்க்குறவங்க எல்லாருக்கும் நன்றி. பல நண்பர்கள் இதுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த பேத் டு பெட்டர் இந்தியா அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம இந்த கருத்து பதிவுகளை கம்ப்யூட்டர் மூலமாக மக்களுக்கு சொல்லிக்கிட்டு வரோம். இதில் இந்த வாரம் கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படிங்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா 1991 நம்மளுடைய நாடு திவாலாகிற கண்டிஷனில் இருந்தது. அது ரொம்ப பேருக்கு தெரியாது. அது ஏன்னா அது கம்யூனிகேஷன் அப்போ எல்லாம் அவ்வளோ இதாக இல்லை. இந்த சந்திரசேகர் கவர்மெண்ட் இருக்கிறப்ப 1990களில் இருக்கிறப்ப வேர்ல்டு பேங்க்கில் போய் நின்னோம். எப்பா நீங்கள் ஒரு கடன் கொடுக்காட்டி எங்கள் நாடே ரொம்ப கஷ்டமாகி போகும் அப்படிங்கிற கண்டிஷனில் இருந்து, சரி நாங்கள் வச்சுருக்கிற ரிசர்வில் இருக்கிற எல்லா தங்கத்தையும் வச்சுக்கோ, இவ்வளவு $1 பில்லியன் கொடு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நாட்டு பட்ஜெட்டை நாட்டை நடத்துறதுக்கே வேர்ல்டு பேங்க்கில் கடன் வாங்கினோம். அந்த நேரத்தில் நான் இப்போ கடன் கொடுத்தா நீ இதெல்லாம் செய்வியா அப்படின்னு சொல்லி அப்போ தான் ஒரு சில ரீஃபார்ம்ஸ் எல்லாம் செய்ய சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறப்பையும் அப்போ தேடினார். மன்மோகன் சிங்கை பிடிச்சி ஏதாவது வழி சொல்லுப்பா செய்ப்பா அப்படின்னு சொல்லி அவரவே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆக்கி அப்போ ஆரம்பித்த இந்தியன் ரீஃபார்ம்ஸ் நல்ல முறையில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கடந்த 20 வருஷத்தில் இந்தியன் ஜிடிபி க்ரோத் ஒரு இப்போ 7-8% வந்திருக்கு. ஜிடிபின்னு ரொம்ப பேர் சொல்கிறாங்களே, அது என்னன்னு கேட்டால் ரொம்ப சாதாரணமான விளக்கம் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு விவசாய குடும்பத்தில் போன வருஷம் 100 மூட்டை நெல் விளைஞ்சது அப்படின்னா இந்த வருஷம் 108 மூடை நெல் விளைஞ்சதுன்னு வைங்களேன். 100க்கு 108, அது மாதிரி அடுத்த வருஷம் ஒரு 118 120 மூடை அந்த ரேட்டில் போச்சு அப்படின்னா அது ஒரு 8% கணக்குக்கு இருக்குது. இது ஒரு விவசாய குடும்பத்துக்கு அப்படின்னா ஒரு மளிகை சாமான் விற்கிற ஒரு வணிக வியாபாரி போன வருஷம் 1 லட்சம் ரூபாய்க்கு விற்றாரு அப்படின்னா இந்த வருஷம் 1,08,000 ரூபா, கூட 8,000 ரூபா வருமானத்தில் அப்படியே கூடிக்கிட்டே போகுது. அப்படின்னா நம்மளுடைய நாட்டு ஒட்டுமொத்த பொருட்களுடைய நம்ம மக்கள் ஒன்றா சேர்ந்து உழைச்சி உண்டாக்குன பொருட்களுடைய விலை இப்போதைக்கு ஒரு $1.5 ட்ரில்லியன். அது கிட்டத்தட்ட ஒரு 68 லட்சம் கோடி அளவுக்கு இருக்குது. 20 வருஷத்துக்கு முன்னாடி $200 பில்லியன் இருந்தது. இப்போ $1.5 ட்ரில்லியன் அப்படின்னா இது ஒரு நல்ல க்ரோத். இப்போ பெரும்பாலும் 7-8% ரேட்டு சொல்கிறாங்க நம்மளுடைய அனுவல் ஜிடிபி க்ரோத்து. இப்போ இங்கே 15 ட்ரில்லியனில் அமெரிக்கா இருக்குது, நம்ம இங்கே 1.5ல் இருக்கோம். அந்த 8% க்ரோத் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2040 வருஷத்தில் அமெரிக்கன் ஜிடிபிக்கு வந்துடுவோம். அதுக்கடுத்து கொஞ்சம் வருஷத்தில் அதோட மீறி போயிடுவோம். இது உண்மையிலேயே இது நம்ம நாட்டுடைய அன்றாட வாழ்க்கையில் பிரதிபலிக்குதா அப்படின்னு பார்த்தா ஆமான்னு தான் சொல்லணும். பாருங்களேன், இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வேலை செஞ்சாலும் இப்போ ஏடிஎம்மில் போய் மணி எடுக்கிறாங்க. இந்த கம்ப்யூட்டர் இல்லாமல் ஒரு வேலையும் இல்லைன்னு ஆகிப்போகுது பல நேரங்களில். சோலார் பேனல் பொறுத்து ஹவுசிங் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் வருது. பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் கட்டுறாங்க. இந்த பாருங்களேன், பெரிய பெரிய கம்பெனிஸ். இது ஸ்ரீபெரும்புதூரில் செயின் கோபேனுடைய ஒரு கம்பெனி. பெரிய பிளான்ஸ் எல்லாம் ஏற்கனவே இருக்குது. இன்னும் அதை விரிவுபடுத்துகிறாங்க. பெரிய பெரிய ஹவுசிங் போர்டுலாம் கட்டுறாங்க, அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் கட்டுறாங்க. ஹைதராபாதெல்லாம் அபரிமிதமான வளர்ச்சி இந்த கடந்த சில வருஷங்களில். அதே மாதிரி இதெல்லாம் இந்த ரிலையன்ஸ் கம்பெனியோட ஒரு ரிஃபைனரி கம்பெனி ஜாம்நகரில். நல்லா பார்த்தா வெளிநாடுகள் மாதிரியே இருக்குது. இது கொல்கத்தாவில் புது அப்பார்ட்மெண்ட்டு காம்ப்ளெக்ஸு. இது பாருங்களேன், இது ஒரு வெளிநாட்டு தரம் மிக்க ஒரு கம்பெனி தான் இந்த இன்ஃபோசிஸ் ஐடி கம்பெனி இன் பெங்களூர். சொல்லவே வேண்டியதில்லை. இப்போ கார் அங்கே ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. நேனோ கார் ஈக்குவலுக்கு ஒரு டாட்டாவில் அனௌன்ஸ். திருநெல்வேலியிலேருந்து சங்கரங்கோவில் போகிற வழியில் இதெல்லாம் நான் நேரடியாக பார்த்தேன். இந்த மில்லுகள்லாம் விண்ட் மில் இருக்குது. இது பாருங்கள், மும்பையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஏரியா இப்படி இருக்குது. ஸோ உண்மையிலேயே வளர்ச்சியை காண முடியுது. இந்தியாவில் இந்த கடந்த 20 வருஷத்துக்குள்ளே நல்ல வளர்ச்சியை காண முடியுது. இந்திய பொருளாதார நிலைகளை நம்பரில் சொல்லணும் அப்படின்னா ஒரு $130 பில்லியன் அளவுக்கு வருமானம் வருது. $240 பில்லியன் அளவுக்கு செலவு இருக்குது.
அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு $300 பில்லியன் அளவுக்கு வச்சுருக்குறோம். இப்போதைக்கு கடன் ஒரு $240 பில்லியன் இருக்குது. அது ஓகே. அது வந்து வளர்கிற நாடுகளுக்கு வந்து கடன் அடைக்கிற அளவுக்கு இருந்தால் ஓகே. கைவசம் இருப்பும் வருமானம் செலவுகள் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருக்கிறப்ப அது வந்து சகஜம். சரி, இதெல்லாம் நம்பர் வந்து நல்லா இருக்குதே. 120 கோடி மக்கள் இந்தியாவில் இருக்கிறாங்களே, அவங்களுடைய வாழ்க்கை தரம் பொதுவாக எந்த அளவுக்கு இருக்குது? இந்த பேப்பரில் இருக்கிற நம்பர் அளவுக்கு வந்து மக்களுடைய வாழ்க்கை தரம் பிரதிபலிக்குதா அப்படின்னு பார்க்கணும். பட் த ஹார்ட் அண்ட் பிட்டர் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 400 மில்லியன் மக்கள், கிட்டத்தட்ட ஒரு 30% 35% மக்கள் வந்து இன்னமும் சாப்பாட்டுக்கே வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் மனசு ரொம்ப பாதிக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு வைங்களேன், இன்னும் மக்கள் வந்து எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்ட்டு இப்போ ஒரு க்ளோசரி பார்ப்போமே. இங்கே பாருங்களேன், அதாவது இந்த ஒரு நம்மளுடைய வீடே தெருவு தான் அப்படிங்கிற நிலைமையில் வந்து ஏகப்பட்ட நகரங்களில் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வந்து இன்னும் தெருவில் தான் குடும்பம் நடத்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்குதுங்க. இது மாதிரி இங்கே பாருங்கள், இவங்கெல்லாம் சும்மா எங்கேயோ ஒரு சிலர் வந்து சோம்பேறியாக தூங்குறாங்க அப்படின்ட்டு பார்க்குறவங்க சாதாரணமாக நினச்சிட முடியாது. இவங்கெல்லாம் வந்து நேரங்கெட்ட நேரங்களில் வேலை செஞ்சுட்டு நேரங்கெட்ட நேரங்களில் தூங்குற கடமைக்குனால அப்படி வந்து இந்த கண்டிஷனில் இருக்கிறாங்க. இந்த இதுவும் வந்து எப்பயோ எடுத்த படம் அப்படின்ட்டு பார்க்குறவங்க நினச்சிடக்கூடாது. அன்றாட வாழ்க்கையில் அரைவயிருக்கு சாப்பிட்டு காவயிருக்கு சாப்பிட்டு இருக்கிறதுக்கு உடுத்துறதுக்கு எந்தவும் வசதி இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற சனங்கள் ஏகப்பட்ட. இது மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து 1008 கணக்கான சங்கதிகளை பார்ப்போம். சின்ன பிள்ளைகளை சுமந்துக்கிட்டே பிச்சை எடுக்கிற கொடுமையை வந்து நம்ம இந்தியாவில் வந்து அதிகம் பார்க்க முடியும். இதுவும் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்னு கூட சொல்லலாம். பம்பாயில் வந்து இந்த தாராவி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போனீங்க அப்படின்னா ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்குள்ளே இது மாதிரி வாழுற ஜனங்களுடைய எண்ணிக்கையை கேட்டிங்க அப்படின்னா பயந்துருவீங்க. 1 மில்லியன் பீப்புள் அப்படின்னா பாருங்களேன், ஒரு 10 லட்சம் பேருக்கு மேலே, மோர் தென் 1 மில்லியன், 10 லட்சத்துக்கு மேலே இதே மாதிரியான ஒரு என்வரான்மெண்ட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மையாக இருக்குமா அப்படின்னுலாம் சும்மா நினச்சிடக்கூடாது. நாங்கள்லாம் வந்து இந்த இடத்துக்கெல்லாம் போயிருக்கோம், பார்த்துருக்கோம். இப்போ அதே அந்த இடத்த இப்படி பிக்சர்ஸில் பார்க்குறப்ப வந்து பிரமிப்பாகவும் இருக்குது. இப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க எப்படித்தான் வாழ்வாங்க அப்படின்ட்டு வர்றதுக்கு ஒரு எண்ணம் போகலாம். இதான் இப்படித்தான், அதாவது இதுதான் அவங்களுடைய படுக்கை ரூம்னு கூட பாருங்களேன். இப்போ தலையணை இருக்குது, சாக்கை விரித்து பக்கத்தில் சாக்கடை ஓடினாலும் வந்து தூங்குறதுக்கு இதுதான் அவங்களுக்கு கூட இருக்கிற உள்ள வசதி. சரி, நம்ம என்ன செய்ய, கிடைச்ச வேலையை பார்ப்போம். வேலையை கிடைச்ச சம்பாத்தியத்தில் ஏதோ நம்ம பாதி சாப்பிட்டு பிள்ளைகளுக்கு பாதியை சாப்பிட்டு அப்படியே நிம்மதியாக தூங்க வேண்டியதான். காலையில் எந்திரிச்சு பார்த்தா நாளைக்கு உண்டான பாட்டை நாளைக்கு பார்த்துக்கிடுவோம் அப்படின்ட்டு இந்த வாழ்க்கை முறையே வாழ்நாள் முழுக்க தன்னுடைய வாழ்க்கை முறையாக நினச்சிக்கிட்டு இதை சாதாரணமாக எடுத்துக்கிட்டு வாழுகிற ஜனங்கள் இப்படி பாதி ஏழைகள். இதில் இன்னொரு பாதி ஏழைகள் இருக்குது. அவங்க வந்து என்ன மாதிரியான நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இதை சொல்லலாம். இந்த படத்தை வந்து விளக்கி சொல்லித்தான் நமக்கு புரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த நிலைகள்லாம் மாற்றணும். அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு இருந்தவங்க அதுக்குண்டான வழிகளையும் அடுத்த முறை நம்ம பார்ப்போம். ஆனால் சுருக்கமாக இப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு நாடு எப்போ முழுமையாக வளர்ந்த நாடு ஆகும் அப்படின்னு சொன்னால், இருக்கிற மக்கள் தொகையில் பெரும்பாலான மக்கள் வந்து அன்றாடம் குடிக்கிறதுக்கு தண்ணி, நல்ல தண்ணி, சாப்பாடு, இருக்க இடம், இந்த அடிப்படை வசதிகள் வந்து எல்லா மக்களுக்கும் எப்போ கிடைக்குதோ அப்போ தான் ஒரு நாட்டை நம்ம முழுமையாக வளர்ந்த நாடுன்னு சொல்ல முடியும். அதுக்கு நம்ம நாட்டை வளப்படுத்துறதுக்கு, அந்த முறையில் நம்மளை தயார்படுத்துறதுக்கு நம்மெல்லாம் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த